காதல் 3. அவர்கள் வீடு வந்து சேர்ந்தார்கள். கார் வரும் சத்தம் கேட்ட உடனே வாட்ச்மேன் அந்த அரண்மனையின் பெரிய கேட்டை திறந்துவிட அந்த கார் அரண்மனைக்குள் வந்து நின்றது. உஷா அர்ஜுனை எழுப்ப போகும்போது சிவா அதை தடுத்து, அம்மா நீங்கள் அமைதியாக நில்லுங்க, நான் பொறுமையாக அவனை தூக்கிக்கிறேன் என்று கூறி அவனை மெதுவாக தூக்கி சென்று அவன் அறையில் படுக்க வைத்தான். அவன் உறங்கும் அழகை ரசித்தான் சிவா. மறுபுறம் ஜாரா தன் நண்பர்களிடம் இன்ஸ்டாகிராம் சேட் செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவள் தோழிகளில் ஒருத்தி, என்ன கல்யாணம் பொண்ணே, சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது, ஓ மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை எங்களுக்கெல்லாம் அனுப்ப மாட்டியா என்று ஒரு தோழி கேட்க, என்ன இப்போதானே பார்த்துட்டு போயிருக்காங்க, என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா கண்டிப்பாக அனுப்புகிறேன் என்று கூறினாள் ஜாரா. இதை கேட்ட அவள் தோழி, ஓ ஹஸ்பண்டை நாங்கள் கொத்திட்டெல்லாம் போக மாட்டோம், அவர் எப்படி இருப்பாருன்னு எங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்ல, என்ன இருந்தாலும் நீ எங்கள் ஃப்ரெண்டாச்சே, உன்னை அப்படியே யாருக்காச்சும் கல்யாணம் பண்ண விட்டுருவோமா என்ன என்று கேட்ட. சரி சரி ஓவராக பேசாதீங்க, நான் அனுப்பி விடுறேன் என்று அவள் கூறி அந்த குரூப் சாட்டில் அர்ஜுனின் ஃபோட்டோவை அனுப்பிவிட்டாள். அர்ஜுனின் ஃபோட்டோவை பார்த்த எல்லோரும் பயங்கரமாக ஷாக் ஆனார்கள். உடனடியாக, என்ன ஜாரா, எங்களை வச்சு காமெடி பண்ணுறியா, ஓ மூஞ்சிக்கு இளவரசன் கேட்குதா என்று கலாய்க்க ஆரம்பித்தார்கள். ஜாராவுக்கு அவர்கள் ஏன் இப்படி கலாய்க்கிறார்கள் என்று எதுவும் புரியவில்லை. அந்த நேரம் அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த குழப்பத்துடன் அவள் அந்த ஃபோனை அட்டன் செய்து, ஹலோ யார் நீங்கள் என்று கேட்டாள். மறுபுறம் வீடு ரொம்பவே அமைதியாக இருந்தது. அதை பார்த்த சந்தோஷின் மனைவி ஹாசினிக்கு ரொம்பவே வித்தியாசமாக தோன்றியது. என்ன இது, நம்ம வீடு ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கு, நான் வீடு மாறி வந்துட்டேனா என்ன என்று கூறிக்கொண்டே தன் மாமியாரிடம் சென்று, அம்மா என்ன இன்னைக்கு நம்ம வீடு இவ்வளோ அமைதியாக இருக்கு, என்னாச்சு, நம்ம அர்ஜுன் வீட்டில் இல்லையா, அவன் இருந்தால் இப்படி அமைதியாக இருக்காதே என்று ஹாசினி கேட்டாள். இதை கேட்ட சந்தோஷின் அம்மா, அதாவது உஷா, சின்னவன் வீட்டில் தாம்மா இருக்கான், அவன் தூங்கிட்டு இருக்கான், அதான் வீடு ஃபுல்லாக அமைதியாக இருக்குது, அவன் முழிச்சிருந்தா இப்படி இருக்காதுல்ல என்று கேட்க, ஓஹோ இதான் விஷயமா, அதானே பார்த்தேன், சார் முழிச்சிருந்தா வீடு ரெண்டாக இருக்குமே, இவ்வளோ அமைதியெல்லாம் இருக்காது என்று கூறிக்கொண்டு, சரிம்மா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குழந்தைய பார்த்துட்டு வரேன் என்று கூற அவளும் சரி என்றாள். உடனே அவளும் அங்கிருந்து செல்ல அவள் தன் அர்ஜுனின் அறைக்கு சென்று பார்த்தாள். அங்கே அவன் நன்றாக தூங்கி கொண்டிருந்தான். இதை பார்த்த அவள், தூங்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கடா நீ, எவ்வளோ க்யூட்டாக இருக்க, ஆனால் முழிச்சிருக்கும் போது மட்டும் உன்னோட சேட்டையினால் வீட்டையே ரெண்டு ஆக்குற என்று கூறிக்கொண்டே அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். அந்த நேரம் அவன் தன் ஒற்றை கண்ணை திறந்து பார்த்தான். அதை ஹாசினி கவனித்து விட்டாள். சிரித்து கொண்டே, அட வாலு என்று கூறினாள். மறுபுறம் ஃபோனை அட்டன் செய்த ஜாரா, ஹலோ யார் நீங்கள் என்று கேட்க, மறுபுறத்திலிருந்து சிரித்து கொண்டே, ஹே ஜாரா எப்படி இருக்கீங்க, நான் தான் உங்கள் சூர்யா பேசுகிறேன் என்று மறுபுறத்திலிருந்து கூற, யாரா நீ, எந்த சூர்யா என்று கேட்க, அதாம்மா அந்த காக்க சூரியரை போற்றி ஹீரோ சூர்யா, அது நான் தான் என்று கூறினார். இதை கேட்ட ஜாரா செம கடுப்பாகி, இங்கே பாரு, நான் ஆல்ரெடி செம கடுப்பில் இருக்கேன், இப்போ மட்டும் நீ யாருன்னு சொல்லலை, நான் உன்னை அசிங்கமாக கேட்பேன் என்று கூறினாள். இதை கேட்டவன், ஏ ஜாரா கோவப்படாத, நான் அக்ஷய், எதுக்குமா இவ்வளோ கோவப்படுற, புது பொண்ணுக்கு இவ்வளோ கோவம் வரக்கூடாதுல்ல என்று கூறினான். இதை கேட்ட ஜாரா சிரித்து கொண்டே, ஆமாண்டா, உனக்கு ஒன்று தெரியுமா அக்ஷய், இன்னைக்கு என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க, மாப்பிள்ளை பெரிய வீட்டு மாப்பிள்ளை, நிஜமாவே ரொம்ப நல்லவர், ரொம்ப க்யூட்டாக பேசுகிறாரு, பார்க்கவே ரொம்ப பாவமாக இன்னசென்ட்டாக இருக்கார், ஆனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னார், பட் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, உடம்பு சரியில்லாததெல்லாம் ஒரு விஷயமே இல்லாத மாதிரி எனக்கு தோணுது என்று சாரா கூறினாள். இதை கேட்ட அக்ஷய், ஓ அப்படியா சாரா, சரி சரி கங்க்ராட்ஸ், அண்டு நீ கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளையோட ஃபோட்டோ இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடு என்று கூறினாள். இதை கேட்ட சாரா, கண்டிப்பாக அனுப்பி விடுறேன் அக்ஷய்,
அடுத்த மாதம் 13ஆம் தேதி என்னுடைய என்கேஜ்மெண்ட். நீ 2ஆம் தேதி வரையோ 10ஆம் தேதி வரையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நின்று நீ எல்லாமே பண்ணணும். என்ன ஓகேவா என்று கேட்டார். அதுக்கு அக்ஷய், ஏன் நான் வரலனா ஏன் உன் மாப்பிள்ளை உன் கையில் மோதிரம் போட மாட்டாரா என்று கிண்டலாக கேட்டான். சாரா சோகமாக, ஏண்டா வரமாட்டியா என்று கேட்க, நான் இல்லாமல் எப்படி? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக வருவேன். எனக்கு லீவு கிடைக்குமான்னு தெரியல. என்னோட ஹச்ஆர் கிட்ட நான் பேசுகிறேன் என்று கூறினாள். இதை கேட்ட சாரா ரொம்ப சந்தோஷமாக சிரித்தாள். மறுபுறம் ஆஃபீஸில் ரொம்ப சின்சியராக வேலை பார்த்து கொண்டிருந்தான் சிவா. அப்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வர அவன் அட்டென்ட் செய்து, சிவா ஹியர் என்று கூறினான். மறுபுறத்திலிருந்து, என்னங்க இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வரீங்களா? குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். இன்னைக்கு ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு டைம் இல்லை, நாங்கள் செக்கப் மட்டும்தான் பண்ணணும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா என்று கேட்டாள். அதுக்கு சிவா, சரி நான் சீக்கிரமாக வரக்கு ட்ரை பண்ணுறேன். சரி, போன காரியம் என்ன ஆச்சு என்று கேட்க, அது நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. நீங்கள் வரும்போது அர்ஜுனுக்காக டேட்ஸ், பாதாம், பிஸ்தா அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வாங்க. அர்ஜுனுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும். வீட்டில் முடிய போகுது அதான் என்று கூறினாள். இதை கேட்டு சிவா, சரிம்மா நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் சீக்கிரம் வர ட்ரை பண்ணுறேன், வரும்போது மறக்காமல் இதெல்லாம் வாங்கிட்டு வரேன் என்று கூறி ஃபோனை கட் செய்தான். மறுபுறம், டே வாலு, தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா, எழுந்துடுறா என்று ஹாசினி கூற, அண்ணி எப்படி அண்ணி உங்ககிட்ட மட்டும் என்னால் நடிக்கவே முடிய மாட்டேங்குது, நீங்கள் நான் எப்படி நடித்தாலும் கண்டுபிடிக்கிறீங்க, அடுத்த ஷெர்லாக் நீங்கள் தான் அண்ணி, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய டிடெக்டிவ் வேலை கிடைக்கும் என்று கூறினான். இதை கேட்டவள், ஆமாம் ஆமாம் கிடைக்கும் கிடைக்கும், ஃபஸ்ட்டு உனக்கு தான் நான் டிடெக்டிவ் வேலை பார்க்குறேன், அப்புறம் அதெல்லாம் பார்த்துக்கலாம், எழுந்துடா என்று கூற அவன் எழுந்து அமர்ந்து, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க என்று கேட்டான். அதுக்கு ஹாசினி, அச்சச்சோ சாரிடா, காலேஜ்லேருந்து வெளியில் வந்த உடனேயே சந்தோஷ் கார் கொண்டு வந்துட்டான், அதனால் என்னால் ஒன்றும் வாங்க முடியலை என்று கூறவும் அர்ஜுன் அவளை முறைக்க ஆரம்பித்தான். காதல் வளரும்.